அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயும் ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டு போர் அடிச்சுட்டா, அப்போ டிஃப்ரெண்ட்டாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ வாங்க கிச்சனுக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த கப்புக்கு நான் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதனால் 2.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான அளவு உப்பையும் சேர்த்து 1/2 டீஸ்பூன் நெய்யையும் ஊற்றி கொதிக்க விட்டுறலாம். தண்ணியில் இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம 1 கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். மாவை இந்த மாதிரி நல்லா கிண்டிட்டு சின்ன சின்ன பாலாக எடுத்து நடுவில் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஷேப்பில் வந்துடும். இதே ஷேப்பில் நம்ம எல்லா மாவையும் உருட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவி அதில் இது எல்லாத்தையும் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்ல ஹை ஃப்ளேமில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பும் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பும் சேர்த்து அதுவும் நல்லா பொரிய விட்டுறலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதோட ஒரு காஞ்ச மிளகாவையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதையும் அதோட சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்தோம்ல அதையும் இதோட சேர்த்து எல்லாத்துலேயும் மசாலா நல்லா கோட்டாகிற அளவுக்கு கிண்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிண்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக மல்லி இலை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டு. இதுக்கு என்ன நேம் வைக்கிறதுன்னு தான் தெரியல. இன்ஷால்லா உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருந்தது. எப்பயும் ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப நீங்களே செய்வீங்க. ஓகே, இன்ஷால்லா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.